கரதோஷங்கள் தான். மிக்க நன்றி மாணவி தோழர்களே. உழைப்பால் கிடைத்த உங்கள் வெற்றி இவ்வுலகமே கொண்டாடும் என்ற அழகான புரிதலை தன் வாழ்நாள் ஸ்டேட்டஸாக வைத்திருப்பவர் இவர். எங்கும் அதுக்கு என்னுடைய வாழ்க்கையை தெரிவிக்கிறேன். அதாவது ஹையர் எஜுகேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு இந்த ப்ரோக்ராமுடைய கோர் அப்ஜெக்டிவ் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் அலைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நான் ஒரு சும்மா ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அதில் நம்ம காலேஜ் எப்படி இருக்குதுங்கிறதையும் சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் 2 ஸ்ட்ரீம் தான் இருக்கும். சிபிஎஸ்சி இருக்கும், ஸ்டேட் போர்டு இருக்கும். பட் இங்கே ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படி இருக்காது. ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த பேட்டர்னே வேற. எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எழுதுவீங்க. இங்கே செமஸ்டர் பேட்டர்ன் பேசிக்காக டிஃபரன்சேஸ். நீங்கள் அங்கே ரொம்ப ஹெவியாக 2 வார்டு அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே கம்மியான அளவு தான் படிப்பீங்க. ஒன்ஸ் இன் 6 months 6 மாதத்துக்கு செமஸ்டர் சிஸ்டம்னு பேர். 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் படிப்பீங்க. அதே இல்லாமல் அங்கே வந்து ஹோலிஸ்டிக்காக எல்லாமே படிப்பீங்க. பிசிக்ஸ் படிப்பீங்க, கெமிஸ்ட்ரி எல்லாமே படிச்சிருப்பீங்க. இங்கே அப்படி இல்லை. ஒரு சப்ஜெக்டை ரொம்ப டீப்பாக படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மற்றது தமிழ் லாங்குவேஜும் படிப்பீங்க. இருந்தாலும் கூட ஒரு சப்ஜெக்டை ரொம்ப டீட்டெயிலாக படிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்கு. இன்னொரு பெரிய ஆர்ட்ஸ் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெடிக்கலோ ஒரு இன்ஜினியரிங்கோ படிச்சீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து மெடிக்கலாக மட்டும்தான் போக முடியும். ஒரு பேங்க் மேனேஜராக மாறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வரலாம். பட் எத்தனை எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு பேங்க் மேனேஜராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, ஒரு ரயில்வேல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ இன்ஜினியரே இருந்தால் கூட சிவில் இன்ஜினியர் இருக்காங்க, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்காங்க. ரயில்வே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு தான் வருவாங்க. பட் காமனாக எல்லா போஸ்ட்லையும் இருக்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் எந்த செக்டர் பிஏபிஎஸ் எடுத்து பாருங்க, ஆர்ஆர்பி எடுத்து பாருங்க, பேங்க் எக்ஸாம் எடுத்து பாருங்க, எதுவும் இல்லாமல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்க தான் அதிகபட்சமான பேர். அதுல இந்த காலேஜ் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட எந்த ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் படிக்கலாம். கிட்டத்தட்ட 28 யூஜி கோர்சஸ் பண்றாங்க நம்ம காலேஜ். நீங்க எது லைஃப் பிசிக்கல் சயின்சஸ் படிக்கணும்னா படிக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். லைஃப் சயின்சஸ் படிக்கணும்னா படிக்கலாம். பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, ஜுவாலஜி படிக்கணும்னாலும் படிக்கலாம். இல்ல நீங்க வேற லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கணும்னா இங்கிலீஷ் இருக்கு, அதை படிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அல்ட்ரா மாடர்ன் என்ன இருக்கோ அது வரைக்கும் படிக்கலாம். ஏஐடிஎஸ் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துருக்கோம். அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா முத்தாயிரமால் வந்து அட்டானமஸ் காலேஜ். இந்த அட்டானமஸ் காலேஜ் என்னன்னா லேட்டஸ்ட் சிலபஸ் அதை வந்து நம்ம விருப்பத்துக்கு கொண்டு வர முடியும். இமீடியட்டா இந்த வருஷமே ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகுது ஒரு லேட்டஸ்ட் சப்ஜெக்ட்னா அதை எந்த வருஷமே இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அட்டானமஸ் காலேஜ் மட்டும்தான் இருக்கு. வேற நீங்க கவர்மெண்ட் காலேஜோ அஃபிலியேட்டட் காலேஜோ அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. அதே முத்தாயிரமால் அதோட மிக முக்கியமானது ஒரு 34 வருஷம் காலேஜ். ஒரு 30 years 94ல இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 33,000 பேர் இங்கிருந்து வெளியில கிராஜுவேட்டா வெளியில இருக்காங்க. அதுதான் இந்த காலேஜோடைய மிகப்பெரிய ஸ்பெஷல். 33 இந்த பக்கம் ரீஜியன்லயே நீங்க பாத்தீங்கன்னா எந்த காலேஜும் இருக்காது. இந்த நாமக்கல் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது 94ல ஆரம்பிச்ச காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் முத்தாயிரமால். அதுல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்கீம் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கிருக்கோம். இதை விட மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ஒன்று இருக்கு. அதாவது உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். என்ஐஆர்எஃப் என்னன்னா இந்தியா முழுக்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரு ரேங்க் சிஸ்டம் பண்ணாங்க. மொத்தம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஒரு டாப் 100 காலேஜஸ் பண்ணாங்க. அதுல முத்தாயிரமால் 87th ரேங்க் வாங்கணும் 2017. அது ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல். ஸ்டார் ஸ்கீம் ஒன்று வாங்கியிருக்கோம். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அதுவும் முத்தாயிரமால் தான் வாங்கியிருக்கு. இந்த ரீஜியன்லயே நம்ம காலேஜ் மட்டும்தான் வாங்கிக்கிறோம். அது ஒரு ஸ்பெஷல். அது இல்லாமல் நேக் ஒன்று இருக்குது. அதுவும் உங்களுக்கு தெரியும். நேக்ங்கிறது என்னன்னா அதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி. அது வந்து என்ன பண்ணுறதுன்னா குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல காலேஜை கேட்டகரைஸ் பண்ணுது. அப்படி பார்க்கும்போதும் நம்ம காலேஜ் டாப்பஸ்ட் கிரேட் வாங்கியிருக்கோம், ஏ கிரேட் வாங்கியிருக்கோம். அதுவும் ஒரு ஸ்பெஷல். இதுதான் இந்தியா டுடே ரேங்கிங் ஒன்று இருக்குது. அதுலேயும் நம்ம